பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ணுறது அப்படியே டைரக்ட் அப்லோட் தாங்க. எதுவுமே இதை பாருங்கள், ஒயிட் பீட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். எப்படி தெரியுது பாருங்கள், கவர்ஸில் இருக்குது. எப்படி கிளிட்டரிங்குன்றதை நான் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு வேர்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல சேல்ஸில் பற்றி. இனிமேல் நம்ம என்ன வாங்கி போட்டுட்ருக்கோமோ ரெகுலர் மூவிங்கு அதே தான் போட போகிறது. ஸோ எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இனிமேல் நம்ம வாங்கி போடுறோம். ஈவன் நானே வாங்கி போடவும் பேக் பண்ணியும் விற்கிறேன். ஃப்ரம் லாஸ்ட்டு 2-3 இயர்ஸ் பேக்லேருந்தே நம்ம சொல்கிற வார்த்தைகள் தான். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் பீட்ஸு நிறைய பேர் கேட்குறீங்க, இது மக்கட்டா பீட்ஸு, ஆம்லா பீட்ஸு, நெல்லிக்காய் பீட்ஸு, நாணக்கொலா பீட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அது நம்ம என்ன பீட்ஸ் ஆனாலும் நீங்கள் என்கிட்ட ரெகுலராக சொல்கிறேன். இப்போ லைவ் செக்ஷன்ஸ் நிறைய போட்டேன், வீடியோஸ் தான் என்னால் அப்லோட் பண்ண முடியல. இது டேரக்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை எந்த எடிட்டிங் ஃபார்மேட் எதுவுமே கிடையாது. ஏன்னா டேரெக்டாக நான் அப்லோட் பண்ணுறது எதுக்குன்னா நோ ஸ்பேஸு, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நோ ஸ்பேஸுன்றதையும் காட்டுறேன். பட் ஆனால் இன்னும் என்னால் எடிட் பண்ணி அது ஒரு 1 செகண்ட் வீடியோ கூட என்னால் இப்போ எடிட் பண்ண முடியலங்க. அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாய்ஸ் கால் போடுறீங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன் வாய்ஸ் காலு. பட் வாய்ஸ் கால் போட்டு சேட் பண்ணி அதுலேயே எனக்கு ஸ்பேஸ் கிடையாதுங்க. நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். எதுலேயுமே நான் எடிட் பண்ணல, எதுலேயுமே நான் ஒர்க் பண்ணல. வெறும் ஆண்ட்ராய்டு மொபைலில் தான் எடிட்டிங்கு ப்ளஸ் நம்ம டேரெக்ட் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் கொஞ்சம் ஏன் எடிட்டிங் பண்ணுறோன்னா, நம்ம இப்போ ப்ராடக்ட் எப்படி காட்டுறோன்னா, நம்ம போய் கடைகளில் போய் நிறைய பார்த்திங்கன்னா நம்ம கடை லைவ் காட்டியிருப்போங்க. ரீசன்ட் டேஸாக கொஞ்ச நாளாக இந்த 1 இயர் பேக் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கடை வீடியோஸ் காட்டியிருப்போம். ஆனால் சேல்ஸ் எதுக்கு நான் கடை வீடியோஸ் காட்டுறேன் லைவ்லையோ, இல்லை நம்ம ஏன் சேல்ஸை காட்டுறோன்னா, நமக்காக கஸ்டமர்ஸோ கிளைண்ட்ஸோ யாராவது நமக்கு வருவாங்க அப்படின்னு தான் நம்ம காட்டுறோம். ஆனால் நம்ம பிக்கை எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு கிடைக்காத பொருட்கள் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நான் இது வரைக்கும் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா என்னோடய சேனல் போய் நம்ம சேனலை போய் பார்த்துட்டு எனக்கு இந்த பிக் அனுப்புங்க. இப்போ ஒரு பீட்ஸ் கேட்குறாங்க, எந்த பீட்ஸ் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன பீட்ஸ் கேட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் என்ன சொல்லுவீங்க, பீட்ஸ் கொடுங்கம்மா, எங்களுக்கு பீட்ஸ் வேணும் அப்படின்வீங்க. எந்த பீட்ஸை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் வீடியோஸ் பார்த்தேன் அப்படின்றீங்க. ஸோ எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட், யூ மஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் சென்ட் இட் டு மீ இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஒன்லி தான் மெசேஜ் எடுப்போம், கால்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. சில பர்சனல் ரீசன்ஸ்க்காக நான் கால்ஸ் அலௌட் பண்ணலை. பட் ஆனால் இப்போ நிறைய பேர் வரீங்க, கால்ஸ் பண்ணுறீங்க. அதே சொன்னபடியே நான் சேட்டிங்கில் அடிக்கிறேன். நம்ம ஒர்க் இருக்கும் போது நம்ம சேட் பண்ண முடியலைங்க, அதுதான் மெயின் ரீசன்ஸ். ப்ளஸ் நம்ம ட்ராவல் பண்ணுவோம், ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகும். அப்போ நம்ம யாரும் தெரியாமல் நம்ம எடுத்துட்டோன்னா எங்கேயாவது வேலையில் இருப்போம், கடைகளில் இருப்போம், இல்லை ஒர்க் ஸ்டேஷன்ஸில் இருப்போம். அந்த டைமில் கால் பண்ணிவிட்டு என்ன ஒரு ரிப்ளையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீ பாட்டுன்னு பேசிகிட்ருக்கீங்க. நான் கால் பண்ணாதீங்கன்னு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸாக சொல்லிகிட்ருக்கோம். பட் மீறி கால் பண்ணிவிட்டு எங்களை அப்யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கலைங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நான் இந்த 2023க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சொன்ன வார்த்தை என்னென்னா, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கமெண்ட் அடிக்காதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்திருப்பேன். 2021ல் 2022ல் 2023க்கு முன்னாடிலாம். பட் 2023க்கு அப்புறம் எனக்கு கமெண்ட் அடிக்காதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்கிறதையும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ 2024ல் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும்தான் அலௌடு, கால்ஸ் அலௌடு இல்லைன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். திருப்பி நீங்கள் அதையே எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறதே சொல்கிறீங்க. அதுக்காக நாங்கள் வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு தாங்க இருக்கோம், ஒவ்வொன்றும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். போய் கொஞ்சம் தயவு செய்து அதையும் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் காட்டுறேன்னா அது ஃபுல்லாக பொறுமையாக நிதானமாக நிறுத்தி காது கொடுத்து கேட்டு எங்ககிட்ட கேளுங்க. நெல்லிக்காய் பீட்ஸு இனிமேல் ரேட்டு நான் வெளியே சொல்ல முடியாது. வாட்ஸ்அப் எனக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா வாங்க. ஆல்ரெடி நம்ம சார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, ரேட்ஸும் கொடுத்தாச்சு. பட் ஆனால் திருப்பி ரேட்ஸ் கேட்காதீங்க. சில அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யுதுங்க. ஏன்னா நான் டைரக்ட் பர்ச்சேஸ் இதெல்லாம் கடையிலேருந்து எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்ணி புது கவரில் போட்டு கொடுங்க. ஏன்னா பீட்ஸ் பார்க்கும் போது பழைய கவரில் ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. ஸோ நான் அங்கேயே கடையிலே கட் பண்ணி இந்த பாக்கெட்டை போட்டு வாங்கிட்டு வந்தேங்க.
இந்த மாதிரி 1 கிலோ பாக்கெட் ஆல்ரெடி இந்த கஸ்டமருக்கும் நான் பேக்கை எப்படி அமிச்சேன்னு தெரியும் அவங்களுக்கு. இந்த பாருங்க எதுவுமே நம்மளோட பேக்கேஜ் கிடையாது இனிமேல். நான் ஆரம்பத்துலேயும் சொன்னேன், இடையில மட்டும்தான் ஒரு 30 கிலோ பீட்ஸ் வாங்கி நான் போட்டதுனால வீட்டில் வச்சு விற்றேன். மற்றபடி நான் கடை சேல்ஸ் தான். ஆல்ரெடி ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற ஒரு வேர்டு, நீங்கள் எப்போ வேணால் 21க்கு போய் வீடியோ பாருங்கள். நான் சேல்ஸ் வீடியோ எல்லாம் இனிமேல் ஒரு சேல்ஸ் வீடியோ எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு மெச் பண்ணி வைக்கிறேங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரியலன்னா போய் பாருங்கள். ஆதி காலத்தில் நான் சொன்னது என்னென்னா, சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கடை பர்ச்சேஸ்ன்னு. அப்புறம் இடையில ஒரு 30 கிலோ மணி வாங்கி 23rd இந்த இயர் மார்ச் மாதம் 24th மார்ச்சில் தான் நான் வந்து 400 சேல் பண்ணேன். அது வரைக்கும் நான் 600 700 போட்டேன். அப்புறம் 600 கேட்டாங்க ஒரு சிஸ்டர்ன்ட்டு 20 கிலோ வாங்கினாங்கன்றதுனால 600 போட்டேன். பட் ஆனால் ஆஃப்டர் 600க்கு அப்புறம் அவங்க 30 கேஜஸ் நான் வாங்கி வச்சு போகாத போது நான் வந்த லாபம் போக வேண்டாம், நமக்கு இருந்த காசு கிடச்சா போதும், நான் 400 போட்டேங்க. நம்மளோட லாபத்தை, என்னோட லாபத்தை நான் வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஒரு 10 ரூபா இல்லாமல் வேலை பார்க்க முடியாது எல்லாரும் சொல்லும் போது நான் வந்து வேலை பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து அப் அண்ட் டவுன்ஸு. இப்போ நான் 400 ரூபாய்க்கு இதை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு 350 ரூபா கொடுக்குறேன்னா என்னோட 50 ரூபா போகுதுங்க. நான் ஃப்ரீ சர்வீஸ் ஒர்க் பண்ணல. கொரியர் காஸ்ட்டு ஃப்ரீ கேட்குறீங்க, கொடுக்க முடியாது. ப்ராடக்டோட ரேட்டு கேட்குறீங்க, ஆல்ரெடி சொல்லியாச்சு. ப்ராடக்டை நான் திருப்பி காட்டுறேன். இப்போ நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன்னா நான் இப்படி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேங்க, இந்த பிராண்ட் எடுத்திருக்கேங்க, நான் இப்படி திருப்பி காட்டுவேன். 10 வாட்டி திருப்பி காட்டுவேங்க. ஏன் நம்ம பொய் சொல்லி வாழணும்? நான் என்ன இருக்கோ அதை தானே போட்டுட்ருக்கேன். நான் பொய் சொல்லி வாழ்கிறதுக்கு ஒன்றும் இதில் வந்து இந்த ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஸோ யாராக இருந்தாலும் இனிமேல் வாட்ஸ்அப்பில் தான் ரேட்டு. எந்த ஒரு ஒயர்ஸ் ஆகட்டும், மணி ஆகட்டும், குவான்டிட்டி கேட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு கேளுங்க. ஏன்னா நான் டைரக்ட் பர்ச்சேஸ் சொல்லியாச்சு. 2 ஒயரு 100 கிராம்லாம் கேட்டால் தர முடியாதுங்க, என்னால் தர முடியாது. எனக்கு நான் ஆர்டர்ஸ் எடுக்க மாட்டேன் அந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் இல்லை. இந்த மாதிரி 1 kg 2 kgs பல்காக நீங்கள் எடுக்கிறீங்களா, ஓகே, நான் போய் வாங்கிட்டு வந்து போடுவேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் 1 kg, இதை ஒரு 1/2 kg, இது ஒரு 1/2 kg இங்கே இருக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கிலோவுக்கு மேலே எடுத்தால் தான் நான் பண்ணி தருவேங்க. ஏன்னா நான் அப் அண்ட் டவுன் போயிட்டு வர பெட்ரோல் ஃபேரே உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும். நான் சென்னையில் இருக்கேன். ஸோ நான் ஒரு 2-3 பேர் போன பிறகு வந்த பிறகு தான் நான் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுறேன்னு நான் அப்போத்துலேருந்தே சொல்கிறேன். ஒருத்தருக்கு இப்போ கொரியர் காசு போட்டிங்கன்னா நான் உடனே போக முடியாது. எனக்கு வந்து கூகுள் பே கிடையாது. கடையில் கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கேஷ் அண்ட் கேரி வாங்கும் போது நான் போய் ஒவ்வொரு வாட்டியும் ஸ்வைப் பண்ணால் எனக்கு 25 ருபீஸ் போயிடுது. ஸோ இதெல்லாம் நாங்கள் தெளிவாக சொல்லணுன்றது வந்து மக்களுக்கு திணிக்கணும்னு நினைக்கிறீங்க. நாங்கள் சில பர்சனல்ஸ்லாம் வச்சுக்கக்கூடாதுங்க. மக்களுக்கு நாங்கள் வந்து எங்கள் பர்சனல்ஸ் எல்லாம் வெளியே சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மற்ற அவங்க பர்சனல்ஸ்லாம் வெளியே வராது. நான் கடை பர்ச்சேஸ் தான் பண்ணுறேன்னு சொல்கிறேன். மீறி வந்து என்னவா இப்படியாம்மா அப்படியாமான்னு கேட்குறீங்க. ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கு எங்கே விருப்பம் இருக்கோ வாங்கிக்கோங்கன்னு தான் நாங்கள் சொல்ல முடியுங்க. சும்மா எங்ககிட்ட கேட்கக்கூடாதுங்க. அப்புறம் இந்த பீட்ஸ் இந்த பாருங்கள், இந்த ரோஸ் பெட்டல் போடுறது எப்படி, இந்த ரோஸ் அழகாக போடுறது எப்படி, இதை பாருங்கள், இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ தான். இதை நான் குட்டியாக போட்டிருக்கேன். ஸோ பீட்ஸை மட்டும் வச்சு நான் அட்டாச் பண்ணிவிடுவேன். பட் இந்த பேக்கில் போட்டது ரொம்ப பெரிய பெட்டல். இந்த பேக்கில் போட்டது ரொம்ப பெரிய பெட்டல். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பெட்டல்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. பட் ஃபஸ்ட் டைம் நான் தமிழ் சேனலில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். தெரியலன்னா இருந்துச்சுன்னா எனக்கு அது ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி சொல்லுங்கள், தப்பை நான் திருத்திப்பேன். பட் இது வரைக்கும் நான் பார்க்காதனால தான் நான் சொன்னேன். இது நம்ம மாடல்ஸ் காட்டியிருக்கோம், நேற்று வீடியோஸ் லைவில் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். என்ன சொல்கிறோன்னு ஃபஸ்ட்டு எல்லோரும் ஒரு 10 நிமிஷம் வீடியோஸாக 15 நிமிஷம் வீடியோவாக போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து நம்ம பீட்ஸுங்க. நான் ஆரம்பத்துலேருந்து இந்த நெல்லிக்காய் பீட்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வாங்கி போடுற பீட்ஸ் இது. ஸோ அதே பீட்ஸ் தான் நான் எப்போவுமே வாங்குகிறேன். பட் புதுசாக இப்போ நியூ கஸ்டமர்ஸ் வந்தவங்க தான் எஸ்எஸ் பிராண்டுன்னு கேட்டனால நான் போய் வாங்கி போட்டேன். ஸோ கேட்குறதுனால தான் நான் வாங்கி போட்டேனே தவிர நான் இதே தான் வாங்கி அதை காட்டணுன்னு நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க. நான் வாங்குறது ரெகுலராக கடையில் வாங்கி நான் மணி விற்ற காலத்தில் இருந்து இந்த பீட்ஸை தான் நான் வாங்கி போட்டுட்ருக்கேன். ஸோ அவங்க எனக்கு கொஞ்சம் லெஷராக கொடுத்தாங்க. பட் இப்போ ரேட்டு ஏற்றிட்டேன்னு சொன்னார். அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஏன்னா விருப்பம் இருக்கவங்க வாங்கிக்கோங்க, இல்லாதவங்க விடுங்க. எனக்கு ரொம்ப மஸ்ட்டு கிடையாதுங்க இது. ஸோ பாருங்கள், இது வந்து இந்த பீட்ஸு ஒயிட் கலரு இதே கலர் தான் பீட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது 1 kgயில் நான் நேற்று இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. கடைக்கு போயிட்டு வந்து அந்த ட்ராவலில் போய் கிடிச்சிட்டு வண்டியெல்லாம் விட்டு அண்ணாங்க கிட்ட சண்டை போட்டுட்டு உள்ள இடி வாங்கி காலில் ஸ்டாண்டு தட்டி அது ஒரு காலில் அடிபட்டு வந்தேங்க எனக்கு.
என்ன பண்ணுறது, நம்ம போகிறோம், ஆட்டோக்கார அண்ணா வராங்கன்னா எதிர்பக்கம் நம்ம என்ன பண்ணுறது, இடிச்சிட்டு தான் போவாங்க. நம்ம அதெல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம பஜாரில் போய் செலவு பண்ணி நேரத்தை மக்களுக்காக நம்ம வாங்கி போடுறோன்னா ஒரு 50 ரூபா இல்லாமல் நான் இறங்க மாட்டேங்க. ஃப்ராங்க்லி டெல்லிங், நான் ஒரு பாக்கெட்டுக்கு 50 ரூபா இல்லாமல் இறங்க மாட்டேன். கடைக்கு 50 100 இல்லாமல் நான் இறங்கவே மாட்டேன் இனிமேல். ஃப்ராங்க்லி டெல்லிங், இந்த வீடியோ தான் எல்லாருக்குமே இனிமேல் போஸ்ட் பண்ணுவேன். இப்போ என்ன ரேட் இருக்குது அதெல்லாம் கேட்காதீங்க, வாட்ஸ்அப்பில் வாங்க, கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. கலர்ஸ் கேட்குறீங்களா, நான் சாட் கொடுத்துருக்கேன், கலர்ஸ் போய் பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன பீட்ஸ்லாம் விற்கிறீங்க ஸ்டார் நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய சொல்லியாச்சு. இது வந்து குட்டி டைமண்ட் பீட்ஸ் தான் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது. ஏன்னா கூட பின்னுற சகோதரிகள் எல்லாருமே வந்து கூடைக்கு வந்து எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குமா, ஸோ நீங்கள் இந்த பீட்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்கிறனால தான் நம்ம கலர் கலராக இந்த பீட்ஸ் வாங்கி தரோம். இது நரம்பில் போடுறது இல்லைங்க, இது ஒயரில் போடலாம், ப்ளஸ் நரம்பில் போடலாம். பெரிய நரம்பில் போட்டு நான் பின்னிருக்கேன், நல்லா தான் இருக்குது. இது வந்து மல்டி கலர் ஷேட்ஸ் வச்ச மாதிரி வரும் பாருங்கள், அந்த பீட்ஸு. இது பேர்ல் பீட்ஸு, இது பேர்ல் பீட்ஸு. இது பைக்கோன் பீட்ஸு. நம்ம ஆல்ரெடி பேக்கு போன வருஷம் பின்னி அதுக்கப்புறம் வந்து இப்போ போட்டிருக்கோம். இது குட்டி குட்டி பேர்ல் பீட்ஸு. இது இருக்க பாருங்கள், அந்த 6ஆம் நம்பர் பேர்ல் பீட்ஸு. ஸோ இது தாங்க நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக. இப்போ நேற்று நான் போயிருப்பாங்க இந்த கடைக்கு இந்த கலர் வாங்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 100 கிராம் வாங்கின்னு வந்திருக்கேன். ரெகுலராக நான் வாங்கி போடுற பீட்ஸ் தாங்க. என்ன இதில் இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க. ரெகுலராக வாங்கி போடுற பீட்ஸ் தான் இது. ஏதாவது ஒன்றாவது தெரியாமல் இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க. ஸோ ஓகே, இதுதான் ரெகுலராக நாங்கள் வாங்கி போடுற பீட்ஸு. ஸோ இந்த பீட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த பிராண்டை நம்ம லாஸ்ட் இயருக்கு முன்னாடிலேருந்து போட்டுட்ருக்கோம். நான் போய் பார்த்தேங்க, நவம்பர் மாதமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ 2022 டிசம்பர் 1. ஸோ இந்த பிராண்டில் நம்ம வந்து சேல் பண்ணி வீடியோஸ் போட்டிருப்போம். நிறைய பேர் நம்மக்கிட்ட இந்த ஒயிட்டு வாங்கியிருந்தாங்க. நான் ஒயிட்டும் கோல்டு கலரில் சிவன் கண் போட்டிருக்கேன், பெரிய பேஸ்கெட் போட்டிருக்கேன். அப்புறம் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி கலர் பேபி பிங்க் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய இருக்குங்க. இது கிளாஸ் ஒயர், இதிலே பேபி பிங்க்கில் டீலக்ஸ் ஒயர் இருக்குது. ஸோ டீலக்ஸ் ஒயர் வந்து 40 ருபீஸு, கிளாஸ் ஒயர் 50 ருபீஸுங்க. சொல்லியாச்சு. இனிமேல் வந்து ரேட்டை கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க, பிராண்ட் என்னன்னு கேட்காதீங்க. நாங்கள் வந்து பின்னுற பிராண்ட்லேயே, அதுவும் பஜாரில் நான் பின்னுற பிராண்ட்லேயே தான் நான் வாங்கி போடுறேன். ஈவன் இந்த பிராண்டுன்னு கிடையாது, 2 பிராண்டு, நாங்கள் 3 பிராண்டு வச்சுருக்கோன்னா எங்களுக்கு எது தோதுப்படுதோ கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கி போடுறேன், அவ்வளோதான். பட் இந்த பிராண்டை பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக போடுற சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஈவன் நிறைய பிராண்டு சாஃப்டஸாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு சேனலில், டிசம்பர் 1 2022 நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இதை போய் பார்த்தா தெரியும், நிறைய பேருக்கு கூடைகள்லாம் பின்னியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இது தாங்க அப்டேஷன்ஸு. அது இல்லாமல் இந்த மாதிரி கூடைகள்லாம் நம்ம பண்ணி தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணிக்கலாம். சேட் பண்ணி வாங்குங்க, கால் பண்ணாதீங்க. இதை அப்படியே நான் அப்லோட் பண்ணுறேங்க. ஒரு எடிஷன்ஸும் கிடையாது, ஒவ்வொரு எடிட்டும் பண்ண முடியாது என்னால் இப்போதைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஹேங் ஆகுது ஃபோனு, பழையபடி ஹேங் ஆகிடுச்சிங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே நான் திருப்பி டெலீட் பண்ணி திருப்பி போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை இப்போதைக்கு, சீரியஸ்லி. பிகாஸ் நான் இது 70 கூட 3 மாதம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஒரு ரோல் கூடன்றதில்ல, இந்த சின்ன சைஸு தாம்பூல பேகு 3 மாதமாக பண்ணுறேன். இண்டிவிஜுவலாக தான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் 10 மட்டும் தான் நான் வெளியே கொடுத்துருந்தேன் கேட்டாங்கன்ட்டு. பட் நானே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறேன். 3 மாதமாக நான் என்னால் என்ன பண்ண முடியும், இவ்வளோ தான் பண்ணியிருக்கேங்க. ஒன்றா சொருவி கட் பண்ணி ஒவ்வொரு பேஸாக போட்டு ஹைட் எழுப்பி, அது இன்றைக்கி நேற்று இல்லைங்க, நாங்கள் வந்து 2021 நான் ஸ்டார்ட் பண்ணல. அப்போ எனக்கு தெரியாது, 23 தான் நான் ஃபுல்லாக பேஸை போட்டு ஆரம்பித்து பேஸ் போட்டு முடிச்சுட்டு ஒரு அக்கா சொன்ன பிறகு பேஸ் எல்லாம் ஒரு பக்கம் போடுவேன், ரன்னிங் எல்லாம் அப்புறமா ஏற்றுவேன், அப்புறம் உள்ளே சொருவேன், அப்புறம் தான் கைப்பிடி லாஸ்ட்டாக போடுவோம். ஸோ அந்த ஹேண்டில் போடுற விஷயம் வந்து நம்ம கிளைண்ட்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்குபடி தான் நான் பண்ணித்தரேன். என்கிட்ட சில பேர் கேட்டதை நான் வீடியோவில் சொல்லுவேன். ஸோ நம்ம சேனலில் நம்ம பேசக்கூடாதுன்றதுக்கு யாருக்கும் சொல்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்ம சேனல் நம்ம நடத்துகிறோங்க. ஸோ யார்கிட்டையும் நான் போய் பெர்மிஷன்ஸ் கேட்கணுன்றது அவசியம் கிடையாது. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பட்டன் ஆட் பண்ணி வச்சுருக்கோம், ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதை நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஒரு நாள் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய ஜாயின் பட்டன்ஸு, நிறைய பர்க்ஸ் மாற்றியாச்சுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க, எங்களுக்கு அவ்வளோ அஃபர்டபுளாக இல்லைங்க, எங்களால் அவ்வளோ அஃபர்டபுளாக பண்ணி போட முடியலங்க. பட் ஒரு பொருளை நாங்கள் இதை கற்றுக்குறோன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேக்ஸ் எல்லாமே போடுறாங்க, நாங்கள் கற்றுக்குறோம், தமிழில் சொல்லித்தரோன்னா எங்களுக்கு ஒரு பே கொடுக்காம
சிலது சொல்லுவோங்க, சிலதெல்லாம் சொல்லலாம், கிளாஸாக நடத்துவோம். சிலது எங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி மெம்பர்ஸுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னா ஜாயின் பட்டனு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதையும் நான் சொல்லிட்டேன், ஜாயின் பட்டன் ஆட் பண்ணியிருக்கோம். பீட்ஸ் எல்லாமே ஆன்லைன் மூவிங்கில் இருக்குது. சேல்ஸ் இனிமேல் காட்ட மாட்டேன், சேல்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் தான் இனிமேல் வரும். ஸோ சேல்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸு, கொரியர்ஸும் போட்டோன்னா ஷார்ட்ஸில் வரும். பட் ஆனால் நான் யாருக்கும் ப்ரூஃப் பண்ணணுன்னு இல்லை நான் சேல் பண்ணுறேன்ட்டு. ரெகுலராக மூவிங் இருக்குங்க. தேவைப்படுறவங்க கேட்காதீங்க, இருக்கான்னு கேட்காதீங்க. இருக்குது, கடையில் இருக்குது, கடையிலேருந்து நான் வாங்கி போடுறேன். ஸோ இதை வந்து காது கொடுத்து கேட்டுட்டு என்கிட்ட வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணி சிஸ்டர் இந்த நெல்லிக்காய் பீட்ஸு விற்கிறீங்களா, சேல் ஏங்க சேல் பண்ணுறதுக்கு தானேங்க இவ்வளோ வீடியோஸ் நாங்கள் போட்டுட்ருக்கோம். என்ன ரேட்டும் சொல்லிட்டோம். சரி, அதனால தான் நான் இன்றைக்கி ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டுடலாம். நிறைய கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டு நம்ம சேனலில் போய் பாருங்கள், நிறைய இருக்குங்க. ஸோ இந்த பீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வாங்கி போடுற பீட்ஸு. நான் ஃப்ரம் 2021லேருந்தே போட்டுட்டு தான் இருக்கேன். அதுலேருந்து இன்னைய வரைக்கும் இந்த பீட்ஸை தான் நான் வாங்கி போட்டுட்ருக்கேன், சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இடையில வந்து ஒரு அக்கா கிட்டுன்னு போய் எஸ்எஸ்சில் காட்டி வாங்கி போடுமா, நல்லா இருக்குமா நாங்கள். பட் ரேட் அதிகம்தான். பட் ஆனால் நான் வந்து என்கிட்ட கஸ்டமர்ஸ் கேட்டாங்க, இதை மாதிரி நீங்கள் எனக்கு வாங்கி கொடுங்க, கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணினாங்க. ஸோ நம்ம வாங்கி கொடுக்குறோம். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுதான் பிஸ்னஸ் டெக்னிக்கும் ப்ளஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற ஸ்டைல்ஸும் சொல்கிறோம். அதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணோன்னு யாருக்கும் அவசியம் கிடையாதுங்க. இனி நம்ம சேனலில் வந்து இன்னையிலேருந்து சொல்கிறேன், ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு, நான் யார் பேச்சுக்கும் போகிறது கிடையாது, யார்கிட்டையும் நான் டச் வச்சுக்கிறதும் கிடையாது, யார்கிட்டையும் நான் பேசுகிறதும் கிடையாது. நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா ஏன் ரீசன்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் நம்ம வந்து சேல்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோமா, ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோமா, ஆர்டர்ஸ் எடுக்கிற மாதிரி தான் பார்ப்போம். நம்மளதே பிரபலமாக பேசினோன்னா அது தற்பெருமைன்னு அர்த்தம். நான் இது வரைக்கும் அந்த தற்பெருமைகளை நான் வாங்கிக்க மாட்டேன், எனக்கு அது தேவையும் கிடையாது. மக்கள் என்ன சொல்கிறீங்க, ஆல்ரெடி நம்ம நேமை ஸ்பாயில் பண்ணாங்கன்னா ஓகே ஃபைன், அது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பேரை கெடுத்துட்டு வாழ்கிறது ரொம்ப நாள் ஆகாது. அது என்னைக்காவது உண்மை ஒரு நாள் வெளியே வந்துச்சுன்னா, ஐயோ அவங்க அப்படி பேசினாங்களே, அந்த பொண்ணை பற்றி அப்படி பேசினாங்களே, அந்த லேடியை பற்றி அப்படி பேசினாங்களேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அந்த வார்த்தை எனக்கு போதுங்க. நம்ம சந்தோஷம் நம்ம சேனலில் சொல்கிறது கூட வந்து யார்கிட்ட பர்மிஷன்ஸ் கேட்கணுமா என்னன்னு கூட எனக்கு தெரியலை. பட்டு நம்ம பற்றியும் சொல்கிறதுலே